மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள 240 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதால் 100 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்போரூரில் உள்ள புகழ்பெற்ற கந்தசுவாமி கோவிலுக்கு சொந்தமாக உள்ள 240 ஏக்கர் நிலத்தை தனி நபர்களிடமிருந்து மீட்டு கோவில் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரான ஜெகநாத் என்பவர் 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அது குறித்து பல ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நிலத்தை தனி நபர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்று 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் பொதுமக்களின் எதிர்ப்பால் இப்பணி தாமதமானது. இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 21 நாட்களுக்குள் கோவில் நிலத்தை மீட்டு அறநிலையத்துறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி அறநிலையத்துறையும் போலீசாரும் சேர்ந்து கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தில் கோவிலின் பெயர் பலகையையும் எச்சரிக்கை அறிவிப்பு பலகையையும் நடும் பணியில் ஈடுபட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு அறிவிப்பு பலகைகளை அகற்றி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1 வார கால அவகாசம் அளிப்பது என்றும் அதற்குள் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தவறினால் 7ஆம் தேதி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மனு விசாரணைக்கு வராததால் அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை தலைமையிலான அதிகாரிகள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த நிலையில் 19 இடங்களில் கோவிலின் பெயர் பலகையும் எச்சரிக்கை பலகையும் நட்டப்பட்டன. இதன் மூலம் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள 230 ஏக்கர் விவசாய நிலம் மீட்கப்பட்டுள்ளது என்றும் 100 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.